ஹரி ஓம். வகுப்பு ஆரம்பிக்கலாமா? நேராக உட்காரலாம். நேராக உட்காரலாம். நோட்டு, பேனா, பென்சில்லாம் கீழே வச்சுட்டு முதல்ல ப்ரேயர். அதெல்லாம் கீழே வச்சுட்டு, நோட்டில் மூடி வச்சுட்டு, பேனா பென்சில்லாம் கீழே வச்சுட்டு, எதுவும் எழுதுறதுக்கு வேலையில்லை. காதில் கேட்கணும், திரும்ப வாயில் சொல்லணும், அவ்வளோதான். நல்லா நேரம் நிமிந்து உட்காந்து கை கூப்பி உட்காரலாம். கண்டா நேரம் நிமிந்து உட்காரலாம். ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. நிதயே சர்வ வித்யானாம் பிஷஜே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் கயக்ரீவமுபாஸ்மஹே. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கண்ணு திறக்கலாம், பார்க்கலாம். நாமாவளி சொல்லலாம். ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச பாஹி மாம். ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ரக்ஷ மாம். ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச பாஹி மாம். ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ரக்ஷ மாம். கார்த்திகேய 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 பாஹி மாம். சுப்ரமண்ய 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 ரக்ஷ மாம். என்னங்க சொல்லலாம், அப்புறம் சொல்லலாம். ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு சொல்லலாம். நான் கூப்பிட்றேன், அப்புறம் சொல்லலாம். உட்கார. சிவாய நம ஓம் சிவாய நமः. சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமः. சிவாய நம ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம் சிவாய நமः. சிவாய நம ஓம் நம சிவாய. ஸ்ரீநாராயண ஹரிநாராயண
श्रीहरिनारायण नारायण श्रीनारायण हरिनारायण நோட்டை மூடி வச்சுட்டு சொல்கிறத காதில் வாங்கி திரும்ப சொல்லுங்கள். ஸ்ரீநாராயண ஹரிநாராயண ஸ்ரீஹரிநாராயண நாராயண ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. தம்பி முன்னாடி தள்ளி உட்கார், முன்னாடி இடம் இருக்கு, முன்னாடி வாங்க. ரெண்டு குட்டி தம்பி முன்னாடி வாங்க, அண்ணன் பின்னாடி உட்காரட்டும். இன்னும் முன்னாடி வரலாம், அடுத்த லைனுக்கு வா தம்பி. முன்னாடி அந்த லைனுக்கு அடுத்த லைனுக்கு. ரைட், வெரி குட். உட்காரலாம், யார் வேறு சின்ன பசங்க வந்து உட்கார வச்சுக்கலாம். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஜெய சரஸ்வதி ஜெய சரஸ்வதி ஜெய சரஸ்வதி பாஹி மாம் ஸ்ரீ சரஸ்வதி ஸ்ரீ சரஸ்வதி ஸ்ரீ சரஸ்வதி ரக்ஷ மாம் ஜெய சரஸ்வதி ஜெய சரஸ்வதி ஜெய சரஸ்வதி பாஹி மாம் ஸ்ரீ சரஸ்வதி ஸ்ரீ சரஸ்வதி ஸ்ரீ சரஸ்வதி ரக்ஷ மாம் ஜெய சரஸ்வதி ஜெய சரஸ்வதி ஜெய சரஸ்வதி பாஹி மாம் ஸ்ரீ சரஸ்வதி ஸ்ரீ சரஸ்வதி ஸ்ரீ சரஸ்வதி ரக்ஷ மாம் शिव गुरु ज्ञान गुरु विष्णु गुरु पाहि मां सद्गुरु परगुरु नित्य गुरु रक्ष मां शिव गुरु ज्ञान गुरु विष्णु गुरु पाहि मां सद्गुरु परगुरु नित्य गुरु रक्ष मां शिव गुरु ज्ञान गुरु विष्णु गुरु पाहि मां सद्गुरु परगुरु नित्य गुरु रक्ष मां शिव गुरु ज्ञान गुरु विष्णु गुरु पाहि मां सद्गुरु परगुरु नित्य गुरु रक्ष मां
சிவகுரு ஞானகுரு விஷ்ணுகுரு பாஹி மாம். உட்காருங்க. அக்கா பக்கத்துலேயே உட்காருங்க. அப்படியே அங்கேயே உட்காரு. அந்த அக்கா பக்கத்தில் உட்காரு. அங்கே உட்காரு. பின்னாடி உட்கார். பக்கத்தில் உட்கார வச்சுக்கோமா. பின்னாடி உட்காரல அப்படியே உட்கார். சிவகுரு ஞானகுரு விஷ்ணுகுரு பாஹி மாம். சத்குரு பரகுரு நித்யகுரு ரக்ஷமாம். ஆஞ்சநேய 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 பாஹி மாம். ஹனுமந்த 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 ரக்ஷமாம். ஆஞ்சநேய 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 பாஹி மாம். ஹனுமந்த 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 ரக்ஷமாம். ஆஞ்சநேய 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 பாஹி மாம். ஹனுமந்த 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 ரக்ஷமாம். ஜெய் ஸ்ரீ சித்தி விநாயக மூர்த்திக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. ஹரஹர நம பார்வதி பதையே. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு. ஜெய் ஸ்ரீ ஆதிபராசக்தி மகாமாயை की. जय श्री सरस्वती माता की. सद्गुरुनाथ महाराज की. जय श्री आंजनेय स्वामी की. ஆத்திச்சூடி சொல்லுமா. ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு. ஆறுவது சினம் இயல்வது கரவேல். ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல். ஊக்கமது கைவிடேல் எண்ணெழுத்து இகழேல். ஏற்பது இகழ்ச்சி ஐயம் இட்டு உன். ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒழியேல். அவ்வியம் பேசேல் அக்கம் சுருக்கேல். சேர்ந்து சொல்லலாமா இருக்கா? எத்தனை பேருக்கு மனப்பாடமாக தெரியும்? தெரியும். சேர்ந்து சொல்லலாம். தெரியாதவங்களும் கேட்டுக்கிட்டே இருந்தால் வந்துடும். அடுத்தடுத்து ரெகுலராக கிளாஸுக்கு வந்தால் தானாக மனப்பாடமாயிடும். சரி சொல்லுவோமா? ரைட். ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு. ஆறுவது சினம் இயல்வது கரவேல். ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல். ஊக்கமது கைவிடேல் எண்ணெழுத்து இகழேல். ஏற்பது இகழ்ச்சி ஐயம் இட்டு உன். ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒழியே. அவ்வியம் பேசேல் அக்கம் சுருக்கேல். நோட் எடுத்துக்கலாம், எழுதலாம். இப்போ ஆத்திச்சூடி ஒவ்வொரு வாரமும் நம்ம 2 படிச்சுட்டு வரோம். 2 எழுதி அர்த்தம் பார்க்குறோம். அதோட இந்த வாரத்தில் இருந்து கூடுதலாக ஒரு விஷயம், ஒரு 3 நல்ல பண்புகள். ரைட்டா? 3 நல்ல பண்புகள் ஒவ்வொரு வாரமும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆத்திச்சூடி 2 எழுத போகிறோம். அதனால் எழுதுறது ஒவ்வொரு வாரமும் இனிமேல் 5 எழுதலாம். 2 எழுதிக்கிட்டு இருந்தோம், அதுக்கு மேலே 5 பாயிண்ட் எழுத போகிறோம். 3 பொதுவான நற்பண்புகள். ரைட்டா? 3 பொதுவான நற்பண்புகள், 2 ஆத்திச்சூடி. முதல்ல நற்பண்பு எழுதுக்கலையாமா? ஒன்று இந்த வாரத்துக்கு இந்த தேதி போட்டு இன்றைக்கி எழுதிக்கங்க. 1 2 3 எழுதிக்கலாம்.
முதல்ல 1 எழுதுவோம், அப்புறம் தான் 2 3. 1 எழுதாமல் 2 3 எப்படி வரும்? வாங்க. என்னங்க கணக்கு செஞ்சுருக்கீங்களா? அப்புறம் பார்க்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் பார்க்கலாம். கணக்கு தமிழில் அப்புறம். முதல் நல்ல பண்பு என்னது? காலையில் நம்ம தூங்கி எழுந்த உடனே செய்கிற நல்ல பண்பு. காலையில் தூங்கி எந்திரிக்கிறதே ஒரு நல்ல பண்பு தான். தூங்கி எந்திரிக்கணும். ஆனால் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறது? 5 மணிக்கா? 6 மணியா? 7 8 10 அதிகாலையில். முதல் பண்பு அதிகாலையில். அதிகாலைனா என்ன டைமு? 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே, அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி, சூரிய உதயத்திற்கு முன். அது அப்புறம் கீழே பிராக்கெட்டில் எழுதிக்கலாம். அதிகாலையில் எழுவேன். அதிகாலை அப்படிங்கிறதுக்கு கீழே அடைப்புக்குறியில் எழுதிக்கலாம். அதிகாலை. அதிகாலைனா என்னது? 4 மணியிலிருந்து 6 மணிக்குள். அதாவது சூரிய உதயத்திற்கு முன் போட்டுருவோம். சூரிய உதயத்திற்கு முன்னு எழுதலாம், அல்லது 4 மணியில். சூரிய உதயத்திற்கு முன்னுன்னா ராத்திரி 12 மணியும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி தானே. அதனால் 4லேருந்து 6 மணி சொல்லலாம். முதல் பாயிண்ட்டு. அடுத்து 2வது பாயிண்ட்டு. இடம் பத்தலைன்னா அடுத்த வரியில் எழுது. காலையில் அப்புறம் எந்திரிச்ச உடனே என்ன வேலை? ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து திரும்ப படுத்துறது. எனக்கு எங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த நல்பண்புகள் எல்லாமே சொல்ல தெரியும். அப்படியா? நம்ம எழுதிட்டு சொல்லலாம். கேட்குறேன், சொல்லுங்க. வெரி குட். எழுந்த பிறகு அப்புறம் அடுத்த வேலை என்னது? பல்லு விளக்குறது. சொல்லுங்க. படிக்கிறது. ரைட்டு. படிக்கிறதுக்கு முன்னாடி காலை கடன் முடிக்கிறது. எந்திரிச்ச உடனே 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போகிறது. அதனால் அது காலை கடன்னே பேர் வச்சுருக்காங்க. காலை கடன் முடித்தல். அதிகாலையில் எழுதுவேன். காலை கடன் முடிப்பேன். அதனால் அது ராத்திரி காலையில் டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் போகிறது இல்லை. காலையில் எப்போ டாய்லெட் போகிறதுனா 10 இட்லி சாப்பிட்டதுக்கப்புறம் உள்ளே லோட் ஆயிரும். அப்புறம் அடுத்து தான் அவசரமாக போவான். முதல்ல தூங்கி எந்திரிச்சோடனே வெளியே போய் வயிறெல்லாம் கிளியர் பண்ண பிறகு அப்புறம் யோகாசனம்லாம் பண்ணிவிட்டு படிச்சுட்டு. அதனால் காலை கடன் அது எழுதிக்கலாம், எல்லாமே எழுதிக்கலாம். காலை கடன் முடிப்பேன். எழுந்த உடனே அது அப்படி எழுதுவோம். காலை கடன் முடிப்பேன்னா அது எப்போ? அதுக்கு முன்னாடி இருங்க, இன்னொரு பாயிண்ட் எழுதிட்டு அப்புறம் போவோம். ஏன்னா தூங்கி எந்திரிச்சு பெட்லேயே உட்காந்து ஸ்லோகம் சொல்லணும்னு வச்சுருக்கோம்ல. கராகிரே வசத்தே லக்ஷ்மி சமுத்திர வசனே தேவி 2 ஸ்லோகம் பெட்லேயே உட்காந்துருக்கு. அதனால் இறைவனை நினைப்பேன் அப்படின்னு போட்டுக்குவோம். இறைவனை எந்திரிச்ச உடனே கடவுளை நினைக்கிறது, அப்புறம் வணங்கிறது, அப்புறம் குளித்த பிறகு வணங்கலாம். அதனால் இது இறைவனை நினைப்பேன். இறைவனை நினைப்பேன். எந்திரிச்சு இறைவனை நினைச்சு கராகிரே வசத்தே லக்ஷ்மி ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்கிறது. எந்திரிச்ச உடனே நமக்கு கடவுள் எந்திரிக்க வச்சிருக்கிறாருல்ல. தூங்கி எந்திரிச்ச உடனே இன்னொரு நாள் புதுசாக கொடுத்துருக்கிறார். அதனால் இறைவனுக்கு நன்றி சொல்கிறதுக்காக கடவுளை நினைக்கிறது. அதுக்கப்புறம் 3வது காலை கடன் முடித்தல். ஆமாம், அதனால் அதுக்கு பேரே காலை கடன். மாலை கடன் இல்லை, சாயந்தரம் போகிறது இல்லை.
காலையில் போகிறது, அதுவும் சாப்பாட்டுக்கு முன்னாடி பழகிட்டால் வந்துடும். நம்ம ரெகுலராக ஒரு நேரத்துக்கு ஒரே நேரத்துக்கு ரெகுலராக எந்திரிக்கிறது, ரெகுலராக ஒரே நேரத்துக்கு டாய்லெட் போகிறதுன்னு பழக்கம் இருந்தால் தானாக உடம்பு அதுக்கேற்ற மாதிரி தயாராகிடும். ஒரு நாளைக்கு 4 மணிக்கு எந்திரிக்கிறது, ஒரு நாளைக்கு 6 மணிக்கு எந்திரிக்கிறது, ஒரு நாளைக்கு 10 மணிக்கு எந்திரிக்கிறது அப்படின்னாக்கா உடம்புக்கு அது ஒரு பழக்கம் இல்லாத இருக்கும். அதனால அது ஒழுங்கான நேரத்துக்கு வராது. பழகிட்டாக்க அந்தந்த நேரத்தில் கரெக்டாக வரும். பசிக்கிறது எப்படி தினம் ஒரே நேரத்துக்கு சாப்பிட்டு பழகினோம்னா அந்த நேரமான பசிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வெளியே போகிறதும் ஒரே நேரத்துக்கு போய் பழகினோம்னா தானாக அந்த நேரத்துக்கு வயிறு தயாராகிடும். அதனால் இது கரெக்டாக போகணும்னாக்கா கரெக்டாக தினம் ஒரே நேரத்தில் எந்திரிக்கிறத பழகிக்கொள்ளணும். அதனால் தினம் 5 மணிக்கு எந்திரிக்கிறதுனா 5 மணிக்கு எந்திரிக்கிறத பழகிக்கணும். ஆரம்பத்தில் அலாரம் வச்சு எந்திரிக்கலாம். அப்புறம் பழகிட்டாக்க அலாரமே வேண்டியதில்லை, தானாக முழிப்பு வந்துடும். உடம்புலையே பாடி கிளாக்னு உடம்பு உள்ள ஒரு கிளாக் வச்சுருக்கு. நம்ம தலைக்குள்ளேயே ஒரு கடிகாரம் இருக்குது, தலைக்குள்ளேயே ஒரு கடிகாரம் இருக்குது. நம்ம பழக்கப்படுத்தினா தானாக விழிப்பு வந்துடும். அந்த மனசு முழிச்சு எழுப்பி விட்டுரும், நேரமாச்சு எழுந்துரு அப்படின்னு. அதான் இன்றைக்கான பாயிண்ட். இன்றைக்கி நற்பண்புகளில் 3 சொல்லலாம் இருக்க. நான் அதிகாலையில் எழுவேன், இறைவனை நினைப்பேன், காலை கடன் முடிப்பேன். இது இன்னைக்கு இந்த வாரம் பார்க்குற 3 பாயிண்ட்டு. அப்புறம் அடுத்த பாயிண்ட்டு அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு 3 பாயிண்ட்டு தான், 3 போதும். ஆமாம். அடுத்தது ஆத்திச்சூடி. வாங்க. ஹலோ, வேறு என்ன மறந்து போச்சு சொல்ல. நரப்பண்பு ஒரு ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள், அவங்க ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்களா நற்பண்புகள் சொல்ல போகிறாங்க. காலையில் எழுந்தவுடன் படிப்பு, இறைவனுக்கு நன்றி கூறுதல், பற்களை சுத்தமாக இருமுறை துலக்குதல், குளித்த பின் தூய்மையான உடை உடுத்துதல், அப்புறம் என்ன மறந்து போச்சு, சாப்பிடுதல் தானே. அதுக்கு என்ன? உணவு உண்ணும் முன் கைகளை கழுவுதல், உணவினை நின்று விழுங்குதல், உணவு உண்ட பின்னும் கைகளை கழுவுதல். தொடச்சிட்டு போயிடக்கூடாது, அப்புறமும் கழுவணும் நல்லா. அப்புறம் பள்ளிக்கு செல்லுதல் அதானே. பள்ளி மென்று உண்ணுதல், உணவினை மென்று விழுங்குதல், அப்புறம் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுதல், நமக்கு போடுற மாதிரி அதுக்கும் போடணும்ல. அப்புறம் அதானே. மிச்சம் அடுத்த வாரம் ஞாபகப்படுத்தி சொல்லலாம். வெரி குட். கை தட்டலாம், நல்லா ஜம்முன்னு கை தட்டலாம். அதே தான். அதே இது சொன்னதில் நம்ம ஒன்று ஒன்றா ஒவ்வொரு வாரமாக கொஞ்சம் கொஞ்சம் எழுதிக்க போகிறோம். இந்த வாரத்துக்கு 3: அதிகாலையில் எழுதல், இறைவனை வணங்குதல், காலை கடன் முடித்தல். ஆத்திச்சூடியில் அடுத்த 2 என்னது? போன வாரம் என்ன எழுதணும்? ஒப்புரவு ஒழுகு வரைக்கும் எழுதிட்டோம். சொல்லலாமா இருக்க? ஓதுவது ஒழியேல், அவ்வியம் பேசேல். 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 சரி. ஓதுவது அப்படின்னா என்னது? ஓதுவதுன்னா படிப்பதுன்னு அர்த்தம். ஓதுதல் கவனி, இங்கே கவனிக்கலாம். எழுதிட்டா பேனா கேனா வச்சுட்டு இங்கே பார்க்கலாம். நேரம் நிமிடம் உட்காந்து இங்கே பார்க்கலாம். ஓதுதல் அப்படின்னா படித்தல் அப்படின்னு அர்த்தம்.
ஓதுதல்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? படித்தல்னு அர்த்தம். வேதம் ஓதுதல், வேதம் படிக்கிறாங்கல்ல, இப்போ வேதம் ஓதுதல். எழுதி வச்சு படிக்கிறத படித்தல்னு சொல்கிறோம். ஆனால் காதில் கேட்டு திரும்ப சொல்கிறது ஓதுதல். ஓதுதல் அப்படின்னாக்கா ஏன்னா அவங்க குரு சொல்லி கொடுத்து காதில் வாங்கி திரும்ப சொல்கிறாங்க. இப்போ நம்ம எழுதிட்டிங்களா? சரி, வெரி குட். இருங்க, வச்சுருங்க, இப்போ காமிக்க வேணாம். அப்புறம் இதுக்கு அர்த்தமும் எழுதுவோம், அர்த்தம் எழுதின பிறகு பார்த்துக்கலாம். உட்காரு. அதனால் ஓதுதல் அப்படின்னா குரு சொல்லி காதில் வாங்கி திரும்ப சொல்கிறது. இப்போ நம்ம ஸ்லோகம்லாம் சொல்கிறோம், போர்டில் எழுதாமலே நாமாவளி சொல்கிறோம். நாமாவளி எழுதுனோமா? எழுதலை, ஆனால் சொல்கிறத காதில் வாங்கி திரும்ப சொல்கிறோம். அப்படி வேதம்லாம் அப்படி தான் படிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் குருகுலத்தில் படிக்கிறதே ஒருத்தர் சொல்ல அப்படியே காதில் வாங்கி திரும்ப சொல்ல, குரு சொல்ல சொல்ல சிஷ்யர்கள் திரும்ப சொல்லுவாங்க. அப்படி தினம் சொன்னாக்கா தானாக மனப்பாடம் ஆயிரும். அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை அவங்க புக்கு இல்லாமலே படிக்கிறது. குருகுலத்தில் படிச்சிருந்தா இவ்வளோ பெரிய மூட்டையை தூக்கிட்டு போக வேண்டியதில்லை. ஸ்கூலுக்கு பொதி மூட்டை மாதிரி இவ்வளோ பெரிய மூட்டை தூக்கிட்டு போகிறோம்ல, வேண்டியதே இல்லை. ஏன்னா போகிறோம், உட்காரோம், குரு சொல்கிறார், காதில் வாங்குகிறோம், திரும்ப சொல்கிறோம். அப்படியே மனப்பாடம் பண்ணிதான் ராமாயண மகாபாரதத்துலேருந்து வேதங்கள் எல்லாமே அப்படித்தான் வந்திருக்கு. சொல்ல திரும்ப கேட்டு தானாக 10 தடவை சொன்னாக்கா மனப்பாடம் ஆயிரும். குரு ஒரு தடவை சொல்லி கொடுக்குறத திரும்ப திரும்ப 4 தடவை 10 தடவை சொல்லுவாங்க, மனப்பாடம் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் எழுதி வைக்கிறதுங்கிறதெல்லாம் ஓலையில் எழுதுனாங்க, அப்புறம் நோட்டில் எழுதுனாங்க, அதெல்லாம் வந்திருக்கு. ஓதுதல் அப்படின்னா படித்தல்னு அர்த்தம். அப்போ ஓதுவது ஒழியல்னா என்ன அர்த்தம்? படிப்பதை நிறுத்தி விடாதே அப்படின்னு அர்த்தம். என்னடா உட்கார, நான் அப்புறம் பார்க்குறேன்னு சொன்னேன்ல, உட்காரு, அப்புறம் பார்க்குறேன், அர்த்தம் எழுதிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் உட்காந்துரு. கவனி. இப்போ ஓதுவது ஒழியல்னா படிப்பதை ஒருபோதும் நிறுத்தி விடாதே. சொல்லலாம், ஓதுவது ஒழியேல் படிப்பதை ஒருபொழுதும் நிறுத்திவிடாதே. படிப்பதை ஒருபொழுதும் நிறுத்திவிடாதே. அதனால் படிக்கிறது எவ்வளோ படிக்கலாம்னா, ஸ்கூலுக்கு போனால் படிக்கிறது, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டால் படிக்கிறது இல்லை, முழு பரீட்சை லீவுனா புஸ்தகத்தை தொடுறதே இல்லைன்னா விளையாண்டுக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் ஸ்கூலு காலேஜ் போய் படித்து முடிச்சுட்டாக்கா அதுக்கப்புறம் படிக்க வேண்டியது இல்லையாண்ணா. ஒழியல்னு சொல்லியிருக்காங்க. சாகிற வரைக்கும் படிக்கணும். எது வரைக்கும் படிக்கணும்னா சாகிற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். என்ன முழு நேரம் படிப்பாக இருக்குது. நமக்கு மாணவனாக இருக்கிற பொழுது, ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பொழுது நமக்கு முழு நேரம் படிக்கிறது வேலையாக இருக்குது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் படிக்கிறது வேலையாக இருக்குது. அதே இது படித்து முடிச்சுட்டு நம்ம வேலைக்கு போகிற பொழுது அப்பொழுது நம்ம படிக்கணும். ஆனால் அதுக்குன்னு குறைவாக ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் படிக்கிறதுன்னு வச்சுக்கணும். அதனால் படிக்கிறதுங்கிறது என்றைக்கும் விடக்கூடாது. ஏன்னா படிக்க தான் என்ன வரும்? அறிவு வளரும். படிக்கத்தான் அறிவு வளரும். அதனால் அறிவு நமக்கு எப்பொழுதும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும்னா, மரம் செடி கொடி வளர்ந்துக்கிட்டே இருக்குல்ல, வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நமக்கு பழையன கழிதலும் பாதி அதே வந்து பின்னாடி எடுத்து பார்த்தேன், ஒரு பேப்பர் விட்டு ஒரு பேப்பர் வருது. அதனால் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு ஓகே. அதனால் கவனி, படிக்கிறது படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். செடி கொடி மரம் செடியெல்லாம் இப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி ஆமாம், படிச்சுக்கிட்டே இருக்கணும். திருவள்ளுவர் மாதிரி, ஔவையார் மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிக்க நமக்கு அறிவு வளரும். நிறைய விஷயங்கள், புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். படித்தா தான் நமக்கு அது தெரியும். அப்புறம் படித்தா தான் அறிவு சுறுசுறுப்பாக வேலை செய்யும். பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் தானே சுறுசுறுப்பாக இருக்கும். சைக்கிள் வாங்கி வச்சு ஓட்டாமலே இருந்தால் என்ன ஆகும்? கொஞ்சம் நாளில் துரு பிடிச்சி போயிடும். அதானே, துரு பிடிச்சி போகிறோம். அப்புறம் எடுத்து ஓட்டினாக்கா ஓடாது. அதனால் தினம் அதை பயன்படுத்தணும். அதானே, எந்த பொருள் வச்சுருக்கிறோமோ அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். தெரில இருந்தால் பாரு. அதனால் பயன்படுத்தாத எதாக இருந்தாலும் வீணாக போயிடும். பயன்படுத்தாமலே வச்சுருந்தா, இப்போ குடத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருந்தா 1 மாதம் கழிச்சு என்ன ஆகும்? அதில் தண்ணி பயன்படுத்தாமல் பிடிச்சி வச்சுருக்கணும்னு வச்சுங்களேன். குடத்தில், பானையில், இல்லை வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சுருக்குறோம். ஒரு வாரத்துக்கு 1 மாதத்துக்கு எடுத்து பயன்படுத்தவே இல்லைன்னா என்ன ஆகும்? அது கெட்டு போயிடும்ல. அதில் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வரும், புழுவெல்லாம் வந்துடும்ல. கெட்டு
வீணாக போயிடும், அது பயன்படுத்த முடியாததாக ஆகிவிடும். அதனால் தண்ணீர்லேருந்து எதுவாக இருந்தாலும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் அது பயன்படும், இல்லைன்னா வீணாகிவிடும். அதே மாதிரி தலைக்குள்ளே இருக்கிறதையும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறது என்னது, படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அதை யோசிக்கிறது, ரெண்டும் படிக்கிறது யோசிக்கிறது ரெண்டும் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் செய்யணும். அது செய்கிற வரைக்கும் தான் உயிரோடு இருக்கிறோன்னு அர்த்தம், ரைட்டா? படிக்கிற வரைக்கும் தான் நாம் யோசிக்கிற வரைக்கும் தான் உயிரோடு இருக்கிறோன்னு அர்த்தம். அப்படி யோசிக்காமலே இருந்தோம்னாக்கா இந்த மண் கல்லுக்கும் இந்த மைக்குக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அதுவும் ஒன்றும் பண்ணாமல் பேசாமல் அப்படியே இருக்குது. அப்படியே நாமளும் அதே மாதிரி புதுசாக ஒன்றும் பண்ணாமல் அப்படியே இருந்தோம்னாக்கா அதுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். அப்போ சுறுசுறுப்பாக இருக்கிறது, உற்சாகமாக இருக்கிறது, நிறையா படிக்கிறது, கேட்கிறது என்பது தான் நம்ம மனுஷனாக இருக்கிறதுக்கு அடையாளம். ஹலோ, இங்கே பாருங்கள், பேசாமல் இங்கே கவனிங்க. ஓதுவது ஒழியல், படிக்கிறத என்றைக்கும் நிறுத்தி விடாதே சொல்கிறாங்க. நிறைய ஸ்கூலுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலில் போகிற பசங்கள்லாம் 8வது வரைக்கும், கவனி, 8வது வரைக்கும் ஆல் பாஸ் போட்டுறாங்க. அதனால் படித்தாலும் படிக்கலைனாலும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாக்க பாஸ் போட்டுறான். அப்புறம் 9வது போனாக்க படிக்க வேண்டியிருக்கு, படித்தா தான் பரீட்சை எழுதினா தான் பாஸ் ஆக முடியும். அப்படின்னா படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அதோட ஸ்கூலுக்கு போகிறதே விட்டுறான். 8வதுக்கு மேலே ஸ்கூலுக்கு போகிறதே விட்டுறா. சிலர் 8வதுக்கும் போகிறதில்ல, 1வது 2வதுலேயே படிக்கிறத நிறுத்திட்டு வேறு ஏதோ வேலைக்கு போகிறாங்க. வேலை நடக்கும், ஆனால் நமக்கு அறிவுங்கிறது வராது. அதனால் படிக்க தான் நமக்கு வரும். தொட்டனை தூரும் மணற்கேணி இருக்குல்ல, தெரியுமா? சொல்லலாம் அவருக்கு. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. எப்படி பூமியை தோண்ட தோண்ட தண்ணீர் வருதோ அதே மாதிரி தலைக்குள்ளே நம்ம படிக்க அறிவு வரும். படிக்க அறிவானது நல்லா வேலை செய்யும், சுறுசுறுப்பாக வேலை செய்யும். அதனால் படிக்கணும். படிக்கிறது தான் முக்கியமான வேலை. படிக்கிற காலத்தில் ஸ்கூலில் படிக்கிற பொழுது நமக்கு படிக்கிறதா ஒரே வேலை. சினிமாவுக்கு போகிறது, ஊர் சுற்றுறது, சைக்கிள் ஓட்டுறது, இல்லை செல்ஃபோனில் கேம் விளையாடுறது, டிவி பார்க்குறது, அதெல்லாம் சும்மா கொஞ்ச நேரம் பொழுதுபோக்குக்கு. நமக்கு முக்கியமான வேலை என்னது? இப்போ இந்த பருவத்தில், மாணவ பருவத்தில் படிக்கிறது தான். படிக்கிறது. போகலாம், இருங்க, தண்ணி குடிக்கலாம். தண்ணி வச்சுருக்கீங்களா? இல்லை, ஒரு 10 நிமிஷத்தில் பிரேக் தருவேன், போய் குடிச்சுக்கலாம். அதை தவிர வேறு எந்த வேலையும் முக்கியமான வேலை கிடையாது. படிக்கிறது தான் நமக்கு. இளமையில் கல்வி, பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இளமையில் கல்வி, கல்லில் எழுத்து. தெரியுமா? கல்லில் எழுத்துனா எப்படி இருக்கும்? கல்லில் கல்வெட்டு எழுதுகிறாங்கல்ல, கல்வெட்டு எழுதி வச்சு அழியுமா? இன்னைக்காவது அழியுமா? கல்லில் செதுக்கி வச்சா அழியுமா? கோயிலில் இருக்குல்ல, பல 1000 வருஷமாக இருக்குது, அது அழியறதே இல்லை. அப்போ கல்லில் எழுதி வச்சது அழியவே அழிய. எத்தனை வருஷம் போனாலும் பல 1000 வருடங்களுக்கு பிறகும் அழியாமல் அது இருக்கும். நம்ம இந்த படிக்கிற வயசில் படிக்கிறது தான் நமக்கு மறக்காமல் இருக்கும். முதுமையில் கல்வி, இப்போ படிக்காமல் விட்டுட்டு நான் 50 வயசுக்கு மேலே படிக்கிறேன்னா முதுமையில் கல்வி நீர்மேல் எழுத்து. நீர்மேல் எழுத்து தெரியுமா? நீர்னு என்னது? தண்ணி மேலே ஆனா எழுதுனா என்ன ஆகும்? எழுதி முடிக்கிறதுக்குள்ளே காண போயிடும், அப்படி தானே? எழுதி முடிச்சு பார்த்தாக்கா இருக்காது, அந்த மாதிரி நினைவில் இருக்காது. படிக்க வேண்டிய வயசில் இப்போ படித்தாக்கா இது கல்லில் எழுதுகிற மாதிரி. பசுமரத்து ஆணி போல், இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. பசுமரத்து ஆணி போல், நல்லா பச்சையாக இருக்க மரத்தில் ஆணி அடிக்கிறது ஈஸி. ஆணி அடித்தா அது உறுதியாக இருக்கும். அந்த மரம் வளர வளர அந்த ஆணியை இறுக்கி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை எடுக்கவே முடியாது. அப்படி அதனால் இந்த படிக்கிற வயசு இதான் நமக்கு படிக்க வேண்டிய காலம். இந்த நேரத்தில் செல்ஃபோன் பார்த்துட்டு, சினிமா பார்த்துட்டு, ஊர் சுற்றிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிவிட்டு படிக்காமல் விட்டோம்னா, அப்புறம் கேம் விளையாண்டுக்கிட்டே படிக்காமல் விட்டோம்னா வாழ்நாள் முழுக்க முட்டாளாகவே இருக்கணும்.
எப்படி இருக்கணும்? மூளை இல்லாத ஆளாக வாழ்நாள் முழுக்க முட்டாளாக இருக்கணும். எது நல்லது கெட்டதுங்கிறதே நமக்கு தெரியாமல் போயிடும். உலக நீதி உலகெல்லாம் இல்லை. உலக நீதி அப்புறம் சொல்லலாம். இப்போ ஆத்திச்சுடி பிரேக்குக்கு அப்புறம் கேட்குறேன், அப்புறம் சொல்லுங்கள். அதனால் படிப்பதை இப்போ படிக்க தொடங்கிறது, நம்ம ஸ்கூலில் படிக்க தொடங்கிறத படிக்கிற காலத்தில் நல்லா படிக்கணும். அப்புறம் வாழ்நாள் முழுக்க நமக்கு நேரம் கிடைக்கிற போது நல்லா படிக்கணும். அதனால் நம்ம பின்னாடி நம்ம எழுத போகிறோம். நற்பண்புகளில் இன்னொரு பாயிண்ட் எழுத போகிறோம். தினசரி ஒரு நல்ல நூலை படிப்பேன்னு ஒரு பாயிண்ட்டு நற்பண்புகளில் இருக்குது. அதை பின்னாடி எழுதலாம். நம்ம தினசரி ஒரு நல்ல நூலில் இருந்து சில நல்ல பக்கங்களை நல்ல விஷயங்களை நம்ம படிக்கணும். ஓதுவது ஒழியேல் சொல்ல அவருக்கு. ஓதுவது ஒழியேல், படிப்பதை ஒருபொழுதும் நிறுத்திவிடாதே. அதற்கு அடுத்தது அவ்வியம் பேசேல். அவ்வியம் அப்படின்னாக்கா பொறாமை. பொறாமை கொண்டு பேசுறது. பொறாமைன்னா என்னது? பொறாமை நம்மள்கிட்ட இல்லாத ஒன்று அடுத்தவர்கள்ட்ட இருந்தால் அதை பார்த்து வயிறு எரியுது. ரெண்டு அடுத்த ஒரு நல்ல புது பேனா வச்சுருந்தான்னா பேனா வச்சுருக்கான்னு நமக்கு வயிறு எரிஞ்ச, அதான் பொறாமை. பொறுத்து கொள்ள முடியாத தன்மை. பொறாமைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பொறுத்து கொள்ள முடியாத தன்மை, தாங்கி கொள்ள முடியாத தன்மை. நம்மள்கிட்ட இல்லாதது இன்னொருத்தர்கிட்ட, அது பணமாக இருக்கலாம், நல்ல உடையாக இருக்கலாம், பேனா பென்சிலாக இருக்கலாம், இல்லை சைக்கிளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்மள்கிட்ட இல்லை இன்னொருத்தர்கிட்ட இருக்குன்னா கடவுள் கொடுத்துருக்கிறார், இருக்கட்டும், சந்தோஷமாக அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கணுமே வெளிய. இல்லைன்னு பொறாமப்படக்கூடாது. வீட்டில் போய் அம்மா அப்பாட்ட இதை வாங்கி கொடுங்கன்னு அடம் பிடிக்கக்கூடாது. நமக்கு ஆசை இருந்தால் கேட்கலாம், அவர்களுக்கு சக்தி இருந்தால் தேவை இருந்தால் ஒன்று தேவை இருக்கணும், அப்புறம் அம்மா அப்பாவுக்கு வாங்கி கொடுக்க முடியணும். ரெண்டுமே இருக்குது. கவனி, ஒன்று நமக்கு அது அவசியமாக இருக்கலாம், அவசியமாக தேவையாக இருந்தால் அம்மா அப்பா எப்படியாவது வாங்கி கொடுப்பாங்க. சில சமயங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா வாங்கி தர லேட் ஆகும். ஆனால் கண்டிப்பாக நமக்கு அவசியம் இருந்து தேவை இருந்தால் அது கிடைக்கும். ஆனால் தேவையில்லாமல் அடுத்த ஆள் வச்சுருக்காங்கிறதுனாலேயே நம்ம அதற்கு ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டால் அதான் பொறாமை. பொறாமைப்பட்டால் என்ன பண்ணுவோம்? அவன் வச்சுருக்க பொருளை எப்படியாவது உடச்சி போட்டுருணும்னா, நம்மள்கிட்ட இல்லாது அவன்கிட்டையும் இருக்கக்கூடாது. அதை எப்படியா எங்கேயாவது எடுத்து ஒழிச்சு வை, இல்லை எடுத்து தொலைச்சி போடு, ஏதாவது உடச்சி போடு. எப்படி? இல்லை அவனை பற்றி தப்பாக சொல்கிறது, அவன் காசு கொடுத்து வாங்கல, எங்கேயோ திருடிட்டு வந்துட்டான்டான், அப்படியெல்லாம் தப்பாக சொல்கிறது. அதெல்லாம் பொறாமையினால் வர்றது. அதனால் பொறாமைங்கிறது பெரிய மோசமான ஒரு கெட்ட குணம். அதனால் பேசலனா பொறாமைப்பட்டு பேசக்கூடாது. பிறர் மேலே பொறாமை கொண்டு தவறாக பேசுதல் கூடாது. சொல்லாமல் இருக்க அவ்வளோ. இதுக்கு அர்த்தம் சுருக்கமாக சொல்லியாச்சு. ஓதுவது ஒழியேல். அதுக்கு அர்த்தம் எழுதிக்கலாம். ஓதுவது ஒழியேல்னா படிப்பதை ஒரு பொழுதும் நிறுத்தி விடாதே. அதுக்கப்புறம் அவ்வியம் பேசல்னா பொறாமை கொண்டு பேசாதே. பொறாமைப்பட்டு பொறாமை கொண்டு அல்லது பொறாமைப்பட்டு பேசாதே. பேசாதேன்னா தப்பாக பேசுறது, தப்பாக பேசக்கூடாது, பிறரை குறை சொல்லி பேசக்கூடாது. ஓதுவது ஒழியேல், படிப்பதை ஒரு பொழுதும் நிறுத்திவிடாதே. அவ்வியம் பேசேல், பொறாமை கொண்டு பேசாதே.